ஒரு நாள்ல அனைத்தும் சரியா நடக்குது போல இருக்கும். வேலை இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா, திடீர்னு ஒரு தெரியாத எம்ப்டினஸ், ஒரு சின்ன டயர்ட் ஃபீலிங், ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத டல் மூட். அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? ஃபோன் கையில இருக்கும். ஆனா யாரோட பேசணும் போல இருக்கும். மனசு ஏதோ தேடுற மாரி இருக்கும். நீங்க மட்டும் இல்ல, நம்மள பல பேர் தினமும் இத ஃபீல் பண்றோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த ஃபீலிங்க்கு காரணம் வாழ்க்கை இல்ல, நம்ம பிரெயின் தான். எமோஷனல் சைக்காலஜி பில்டப், நம்ம பிரெயின் ரொம்ப பவர்ஃபுல் மெஷின். ஆனா அது ஒரு ஸ்மால் குழந்தை மாதிரி. நீங்க அதுக்கு சிக்னல் கொடுத்தா தான் அது எப்படி ஃபீல் பண்ணணும்னு முடிவு பண்ணும். நம்ம பிரெயின்ல ஹாப்பினஸ் கிரியேட் பண்ற கெமிக்கல் மெசேஞ்சஸ் இருக்குது. டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடோசின், என்டார்ஃபின்ஸ். இந்த கெமிக்கல்ஸ் தான் நம்ம சிரிப்பு, நம்ம அமைதி, நம்ம உற்சாகம். இந்த பேலன்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனா நம்ம வாழ்க்கையே டல் போல ஃபீல் ஆகும். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம பிரெயினை நாமே ரீப்ரோகிராம் பண்ண முடியும். ட்ரிக் ஒன்னு, சிரிப்பு கதையின் உண்மை. ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடந்த ரியல் ஆப்சர்வேஷன். கேன்சர் பேஷண்ட்ஸ் இருந்த வார்டுல டாக்டர்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அங்க தினமும் காமெடி ஷோஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. பேஷண்ட்ஸ் லாஃப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, பெயின் லெவல் குறைஞ்சது, ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சது, ரிகவரி ஸ்பீடு கூட அதிகமாச்சு. ஏன் தெரியுமா? நம்ம சிரிப்பு ஃபேக் இருந்தாலும் கூட நம்ம பிரெயின் அதை ரியலா எடுத்துக்கும். இதுக்கு சைக்காலஜில சொல்றாங்க. ஃபேஷியல் ஃபீட்பேக் தியரி. நம்ம முகம் சிரிச்சா பிரெயின் நீ சேஃப், நீ ஹாப்பி என சிக்னல் அனுப்பும். அந்த ஒரு ஸ்மால் ஸ்மைல் உங்க பாடியில செரட்டோனின் ரிலீஸ் பண்ணும். அதனால தான் சில நேரம் காரணமே இல்லாம சிரிச்சா கூட மனசு லைட் ஆகிடும். ட்ரிக் 2, ஒரு மூச்சின் சக்தி. 4:30 முதல் 6:30 வரை. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ஹால்குள்ள போறதுக்கு முன்னாடி கை நடுக்கம், மனம் பயம், ஹார்ட் ஃபாஸ்ட் பீட். அவங்க டீச்சர் ஒரு சிம்பிள் ட்ரிக் சொன்னாங்க. மூச்சை கண்ட்ரோல் பண்ணு. அவன் 4 செகண்ட்ஸ் இன்ஹேல், 4 செகண்ட்ஸ் ஹோல்டு, 4 செகண்ட்ஸ் எக்ஸேல். அந்த சில செகண்ட்ஸ்ல அவன் பாடி கால் மோடுக்கு போயிடுச்சு. இந்த டெக்னிக்கு காரணம், நம்ம பாடியில வேகஸ் நர்வ் இருக்குது. அது கால்ம் ஸ்விட்ச் மாதிரி. நீங்க ஸ்லோ பிரீதிங் பண்ணீங்கன்னா பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகும். டேஞ்சர் இல்லை, ரிலாக்ஸ் ஆகலாம். அந்த சிக்னல் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்கும். அதனால தான் யோகிஸ், அத்லீட்ஸ், சோல்ஜர்ஸ் கூட பிரீதிங் கண்ட்ரோல் யூஸ் பண்றாங்க. ட்ரிக் 3, சின்ன வெற்றியின் ரகசியம். ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாயி டெய்லி வேலைக்கு போறாரு. சேலரி இருக்குது, லைஃப் நார்மலா போகுது. ஆனா அவர் தினமும் ஒரு எம்டி ஃபீலிங்ல இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணினாரு. மார்னிங் எழுந்ததும் பெட் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஸ்மால் செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணினாரு. சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு வாரத்துல அவர் ரியலைஸ் பண்ணியது, அவர் கான்ஃபிடன்ஸ் அதிகமாச்சு, மூட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? நம்ம பிரெயின் அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணும். ஒரு ஸ்மால் சக்சஸ் கூட டோபமைன் ரிலீஸ் பண்ணும். அந்த டோபமைன் தான் மோட்டிவேஷன் ஃபியூல். அதனால தான் ஸ்மால் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணினாலும் மனசு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் ஆகும். எமோஷனல் ரியாலிட்டி ட்ரூத். நம்ம பிரெயின் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஹேபிட் இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கும். இதுக்கு பேர் நெகட்டிவிட்டி பயஸ். ஒரு நாள் 10 நல்ல விஷயம் நடந்தாலும் ஒரு பேட் மூமெண்ட் தான் நம்ம மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கை நம்ம தாட்ஸ் தேர்வு பண்றது தான். வாழ்க்கை எப்போதும் பெர்ஃபெக்ட் இருக்காது. சில நாட்கள் டார்க் இருக்கும், சில நாட்கள் லோன்லி இருக்கும். ஆனா நினைவில் வைங்க, உங்க ஹாப்பினஸ் உங்க வெளி உலகத்துல இல்ல, உங்க பிரெயின் உள்ள இருக்கு. நீங்க அதை எப்படி ட்ரெயின் பண்றீங்கன்றத முக்கியம். அடுத்த தடவை நீங்க காரணமே இல்லாம டல் ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு ஸ்மால் ஸ்மைல் ட்ரை பண்ணுங்க. ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு ஸ்மால் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த ஸ்மால் ஆக்ஷன்ஸ் தான் உங்க வாழ்க்கையை ஸ்லோலி சேஞ்ச் பண்ணும். நீங்க அலோன் இல்ல. நம்ம எல்லாரும் இந்த ஜேர்னில தான் இருக்கோம். இந்த வீடியோ உங்க மனசை டச்டுனா, இந்த வீடியோவை ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது இந்த வீடியோ ஒரு ஸ்மைல் கொடுக்கலாம். மேலும் மனவியல் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.